ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் கோழி பண்ணைக்குள்ளே பதுங்கி வந்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். வர்றதே கோழியை பிடிக்கிறதுக்காக தான். இந்த கோழிகள் எல்லாம் நல்லா தொங்கிட்டு இருக்கு. இவர் தொட்டதும் அந்த கோழி பயங்கரமாக கத்திருக்கு. வந்துட்டு இருந்தவர் கோழியோட சத்தத்தை கேட்டதும் ஆள் ஒரே ஓட்டமாக ஓடிட்டே இருப்பாருங்க. ராத்திரி தூக்கத்தில் தொந்தரவு பண்றது கோழி எதிர்பார்க்காததுனால அதுவே கொஞ்சம் மிரண்டு கத்தினதுனால இவர் இன்னும் கொஞ்சம் பயந்துட்டாரு. பண்ணையில் இருக்கிற கேமராவில் இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பார்க்கறது, ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள கோழிகளோட அட்டகாசத்தை பாருங்க. பெட்டியோட வீட்டுக்கு திரும்பி வந்தா வீட்டுக்குள்ள போகிறதுக்கு விடுறது இல்ல, ஆளையே சுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த கோழியை சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு போல. ரொம்ப பாசக்கார கோழிகளா இருக்கும் போல. இங்க ரொம்ப பொறுப்பான ஒரு டாக தான் பாக்குறோம். இப்படி ஒரு டாக பக்கத்துல வச்சுட்டு எவ்வளவு பெரிய வேலை வேணாலும் செய்யலாம் போல. இங்க ரொம்ப பெரிய விரிப்பு, இதை மடக்கிறதுக்கே 2 பேர் வேணும். இந்த நாய் கூட சேர்ந்து வேலை பார்த்து எப்படி வேலையை கச்சிதமா முடிச்சுட்டாங்க பாருங்க. கடைசியில் இதை வைக்கிறதுக்கு ஒரு பை எடுத்துட்டு வந்தது பாருங்க. வேலையை ரொம்ப பொறுப்பா தான் பழகிருக்கு. 2 பேரும் சேர்ந்து நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டாங்க. எங்க இந்த வீடியோல கடைக்கு முன்னாடி ரோட்டோரத்துல தான் எல்லாரும் டீ காஃபி சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அங்க ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு பஸ் பாருங்க, கரெக்டா கடையை பார்த்தே நேரம் வந்துட்டு இருக்கு. இங்க இருந்து பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு. பஸ் இங்கதான் வரப்போகுது அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சதும் உடனே எல்லாரும் இடத்த காலி பண்ணிட்டாங்க. இவ்வளவு பெரிய ரோட்ல போறதுக்கு இடமே இல்லாத மாதிரி கரெக்டா கடையை தேடி வந்து இந்த கண்ணாடியை உடச்சிட்டு போகுது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, மேல கூரையில நின்று ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு அந்த காங்கிரீட் அப்படியே உடஞ்சி போகவும் பக்கத்துல இருக்கிற இந்த கம்பை பிடிச்சி அப்படியே மெதுவா கரைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. இது கொஞ்சமும் எதிர்பார்க்காத சம்பவம் தான். ஆனா அதுல கூட கொஞ்சம் துரிதமா செயல்பட்டு இருக்கிறார் பாருங்க. ரொம்ப சாமர்த்தியமான ஆளு தான், இவ்வளவு உயரத்துல இருந்து கூட தப்புனதுனால. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, 2 காரை அந்த வண்டியில ஏத்தணும். இதுக்கு எப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. எங்க இருந்து தான் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி தான். ஒரு காருக்கு கீழே இன்னொரு காரை கொண்டு வந்து கடைசியில 2 காரையும் சேர்த்து மொத்தமா வண்டியில ஏத்தியாச்சு. என்னதான் நடக்குதுன்னு இங்க இருந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தவருக்கு கடைசியில தான் விஷயம் புரிஞ்சிருக்கு. ரொம்ப அசால்ட்டா 2 காரையும் சேர்த்து வண்டியில ஏத்திட்டாங்க. வேலை கொஞ்சம் சுலபமாவே முடிஞ்சது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த ஒட்டுமொத்த பாக்ஸையும் இந்த வண்டியில ஏத்தணும். இந்த சின்ன வண்டி இதுக்காகவே தயாரிக்கப்பட்டது, இந்த பெரிய பெரிய பார்சல்களை தூக்குறதுக்காக. கடைசியில 1 செகண்ட்ல காலவாரி விட்டுருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோ ரொம்ப வித்தியாசமா பயிற்சி எடுத்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம். எவ்வளவு உயரமான மதிலா இருந்தாலும் தாவியே ஏறிடுவார் போல. எப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, செங்கல் உடைக்கிறதுல பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிருக்கிற ஒருத்தரை தான். சின்ன கல்லு கையில விழுந்தாலே ஐயோமானு கத்ததான் செய்வோம். ஆனா இங்க இத்தனை செங்கல்களை அசால்ட்டா உடைச்சு தள்ளிட்டு போறாரு வெறும் கையால. இங்க இந்த வீடியோல பைக்ல 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. ரோட்டோரத்துல ஒரு புலியை பார்த்துருக்காங்க. இந்த லேடி பாருங்க, பைக்ல இருந்து கீழே இறங்கி ஓடி போயிடலாமா அப்படின்னு தாவி இறங்கி வந்திருக்காங்க. கூட இருந்த எல்லாரும் கத்துனதுனால புலி இந்த பக்கமா வந்து மறுபடியும் வேலிக்குள்ளே ஓடி போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, கடைக்குள்ள கடைக்காரர் இருப்பாரு அப்படின்னு பார்த்தா கடைக்காரரெல்லாம் வெளியே விரட்டி விட்டுட்டு உள்ள நிக்கிறது இந்த மாடு தான். கடைக்கு பொருள் வாங்குறதுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா கடைக்குள்ள மாடை பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது ஒரு அடி எடுத்து வைப்பாங்களா? ஏதோ அங்க இருக்கிற பொருட்களை உருட்டாம அமைதியா இருக்கிற வரைக்கும் நல்லது. அடுத்தது இங்க இந்த வீடியோல கொஞ்சம் பரபரப்பான கடையை தான் பாக்குறோம். ரோட்லயுமே நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. திடுதுப்புன்னு அந்த வழியா ஒரு மாடு வந்திருக்கு பாருங்க. இந்த மாடு கடைக்குள்ள போயே தீருவேன் அப்படின்னு கரெக்டா வாசலுக்குள்ள நுழையிறதுக்கு ரெடியா நிக்குது. இதை பார்த்த ஒருத்தர் அந்த மாடை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறத தான் பாக்குறோம். இப்படி ஒரு தைரியசாலி இருந்ததுனால கூட இருக்கிற ஆட்களும் கொஞ்சம் தைரியமா அதே இடத்துல நின்று இருக்கிறாங்க. வீட்டில் வளர்க்குற மாடுகளை இப்படி தனியாக ரோட்டில் விட்டுட்டா ரோட்டில் போகிற ஆட்கள் எப்படி இதையெல்லாம் சமாளிக்கிறது? அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். 2 மாடுகள் ஓட்டமாக ஓடிட்டு இருக்கு. மாடுகள் தான் ஓடுதுன்னு பார்த்தா பின்னாடி அதை பிடிக்கிறதுக்காக இன்னும் 4 பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த 4 பேரையும் எவ்வளோ தூரத்துக்கு ஓட வச்சிருக்கு பாருங்க. 2 பிளான் பண்ணியே ஓடிட்டு இருக்கு போல. இருந்தாலும் 2ஐயும் பிடிச்சி நிறுத்துறது அப்படிங்கிற முடிவோட பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. இன்னும் எவ்வளவு தூரம் ஓட வேண்டி இருக்குமோ. அடுத்தது இந்த வீடியோல மாடு கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. போட்டிருக்கிற துப்பட்டா பச்சை கலர்ல இருக்கிறதுனால அது ஏதோ இலத்தலை அப்படின்னு நினைச்சு அதை சாப்பிட்றதுக்கு தயாராயிடுச்சு பாருங்க. யாரா இருந்தாலும் மாடு பக்கத்துல போகும்போது அதுக்கு கொடுக்கறதுக்காக 2 தலையை தூக்கிட்டு போவாங்க. வெறும் கையோட போனதுனால இது துப்பட்டாவை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ரோட்ல தன்னால வேகமா ஓடிட்டு இருக்கிற ஒரு மாடு தான். இந்த மாடை பிடிச்சு நிறுத்துறதுக்காக பின்னாடியே ஓடுற ஒருத்தரை தான் பாக்குறோம். ரோட்ல யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம ஒரு இடத்துல நிறுத்துறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோ ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே இன்னொருத்தர் கடைக்கு போறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அதை விட அவசரமா 3வது இந்த நாய் வேகமா ஓடி வந்துட்டு இருந்திருக்கு. அது வேகமா ஓடி வரவும் இவர் கடையை பார்த்து திரும்பவும் கடைசியில அவரை கீழே தள்ளி விட்டு இருக்கு பாருங்க.
அவர் இதை எதிர்பார்க்காததுனால தடிக்கு கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. வந்த வேகத்துல ஆளை தள்ளி விட்டுட்டு அவர் எந்திரிச்சாரான்னு கூட திரும்பி பார்க்கல. அது இன்னொரு வழியை பார்த்து ஓடிடுச்சு. இந்த வீடியோல கடைக்குள்ள இருக்கிற ஆளெல்லாம் வெளியே நிக்கிறாங்க. இப்ப கடைக்குள்ள யார் இருக்கிறான்னு பார்த்தா இந்த மாடு தான். எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அது கெத்தா உள்ள போய் நிக்குது பாருங்க. இந்த மாடு எப்போ வரும், நம்ம எப்போ உள்ள போகலான்னு இன்னும் வெளியே தான் ஆட்கள் காத்துட்டு இருக்காங்க. எங்க இந்த வீடியோல எதிர்பாராத நேரத்தில் ரோட்ல நடந்து வந்த ஒரு யானை கூட்டத்தை தான் பாக்குறோம். எதிரில் 2 பேர் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் திடுதிப்புன்னு இந்த காட்சியை பார்த்ததுனால மிரண்டே போனாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம பைக்கை அந்த இடத்துல போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. ஆனா இன்னொரு லேடி பாருங்க, ரொம்ப தைரியமான ஆளா இருப்பாங்க போல, ரோட்டு ஓரத்துல அப்படியே நின்னுக்கிட்டாங்க. வந்த யானையும் அப்படியே அமைதியா போயிடுச்சு. கூட்டத்தோடு இருக்கிற யானைகள் கொஞ்சம் அமைதியா தான் இருக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, எதிரில் ஒரு மாடு நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் உடனே இந்த பெரியவர் இந்த பாலத்துக்கு அடியில போய் மறைஞ்சிருந்திருக்கிறாரு. ஆனா இந்த மாடு பாருங்க போகாம கரெக்டா அவரு முன்னாடியே வந்து நிக்குது. ரொம்ப வில்லத்தனமான மாடா இருக்கு போல. மாடு எப்ப போகணும் இவரு காத்திருக்க, இவரு எப்ப வெளியே வருவாருன்னு இந்த மாடு காத்திருக்கு. இருந்தாலும் இந்த மாடுக்கு இவ்வளவு வில்லத்தனம் ஆகாது. ரோட்ல அது பாட்டுக்கு நடந்து போக வேண்டியது தானே. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம். அந்த இடத்துல அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு இருக்கிற ஒரு குரங்கு வந்தா நம்ம கிட்ட இருந்து எதையாவது பிடுங்கிட்டு போகாம விடவே விடாது. அப்படிதான் இந்த லேடி கிட்ட இருந்து எதையோ பிடுங்கிறதுக்காக சுத்தி சுத்தி வந்துட்டே இருந்திருக்கு. இந்த லேடிக்கு விஷயமே தெரியாது. எதிர்பாராத நேரத்துல அப்படியே மேல இருந்து கையில இருக்கிறத பிடுங்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு பாருங்க. வீடியோ எடுத்தவர் அந்த லேடி கிட்ட விஷயத்த சொல்லாம வீடியோ தான் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல தலைகீழ நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு குரங்கு தான் பாக்குறோம். இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி குரங்கு இதை ஒரு பொழுதுபோக்காவே வச்சிருக்கு போல. நேரா நடந்து போறதுக்கே கால் வலிக்குது, இது எப்படி தலைகீழ நடந்து போகுது. இருந்தாலும் ரொம்ப சேட்டை தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த பறவை கிட்ட வம்பழுத்திட்டு இருக்கிற ஒரு காகத்தை தான் பாக்குறோம். எப்படியும் சிறக பிரிச்சு எடுத்துறதுன்னு ஒரு முடிவே பண்ணிருக்கு போல. எப்படியோ மாட்டிக்கிட்ட இதுகிட்ட இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு அந்த பறவையும் சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்குது. காகம் அதை விடுற மாதிரி தெரியல பாருங்க. இங்க இந்த வீடியோல ரொம்ப உயரமான ஒரு கேட்டு தான் பாக்குறோம். இந்த உயரமான கேட்டுக்கு மேல ஒரு தலை எட்டி பார்த்திருக்கு. இந்த தலை அப்படி யாரை தான் பாக்குது அப்படின்னு பார்த்தா ரோட்ல இருக்கிற இன்னொரு ஆடு. அந்த ஆடை பாக்குறதுக்காக இங்க ஒரு ஆடு வெயிட்டிங்ல நிக்குது பாருங்களேன். இப்படி ஒரு காட்சியை எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஆக மொத்தத்துல நடு ரோட்டுக்கும் கேட்டுக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. தூரமோ உயரமோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை, எப்படியோ முகம் தெரியுதா இதுவே போதும் அப்படின்னு நினைச்சிருக்கும் போல. இல்ல ஒரு ஆத்மார்த்தமான அன்பு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். எங்க இந்த வீடியோல மிஷின்ல வேலை பார்க்கும்போது எவ்வளவு உஷாரா இருக்கணும் அப்படிங்கறத தான் பாக்குறோம். ஒரு செகண்ட் ஆகல, அப்படியே ஒரு சுத்தி வந்துடுச்சு பாருங்க. இங்க நின்றவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் அவர் மேலே போய் பட்டு அவர் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த வண்டியில ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த வண்டி பண்ணிருக்கிற வேலையை பாருங்க, அப்படியே ரிவர்ஸ்ல மெதுவா நகர்ந்து போக ஆரம்பிச்சிருக்கு. இதை பிடிக்கிறதுக்காகவே இந்த 2 பேரும் மறுபடியும் பின்னாடியே ஓடி இருக்கிறாங்க. ரோட்ல யார் மேலேயாவது போய் மோதிரக்கூடாது அப்படிங்கிற அவசரம் தான். டிரைவர் உடனே தாவி உள்ள ஏறிட்டாரு பாருங்க. எப்படி ஆளே இல்லாம நகர்ந்து போச்சுன்னு தான் ஆச்சரியமே. அடுத்தது இங்க இந்த வீடியோல தண்ணியிலே 3 மெத்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மெத்த மேலே ஏறி ஜம்ப் பண்ணி அந்த கரைக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஆனா ஒரு கால் எடுத்து வைக்கும் போதே அது அங்கேயும் இங்கேயும் தள்ளாட ஆரம்பிச்சதுனால மறுபடியும் தண்ணிக்குள்ள விழுந்து எந்திரிச்சு தான் போக வேண்டியதா இருந்தது. இதே மாதிரி நம்ம வீட்டு படிக்கட்டில் இறங்கி வரும்போது கூட ரொம்ப உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. கடைசியில் இந்த படிக்கட்டிலே சறுக்கி கீழே விழுந்துட்டாங்க. இங்கே இந்த லேடி மேலே ஒரு தவளை ஏறி உட்காந்துருக்கு. ஆனால் அந்த லேடி ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க பாருங்க, தவளை உட்காந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும். ஆனால் அந்த தவளையை வேடிக்கை பார்க்கறதுக்காக ஒருத்தர் பக்கத்தில் வந்திருக்கிறாரு. ஆனால் அவரே நினைக்கல தவளை நம்ம மேலே பாஞ்சு வரும்னு. அப்படியே எகிரி அவர் முகத்திலே தாவி போயிடுச்சு பாருங்க. ஆள் எதிர்பார்க்காததுனால ஒரே ஓட்டமாக ஓடி இருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இங்கே ஒரு ஆள் ஏணி மேலே ஏறி நின்றுட்டு இருக்கிறாரு. விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏணியை ஆள் இழுத்து விட்டுருக்கிறாரு பாருங்க. ஆனாலும் அவர் பத்திரமா கீழே இறங்கி வந்து சேர்ந்துட்டாரு. இந்த சின்ன பையன் கையில் நிறைய முட்டை எல்லாத்தையுமே அடுக்கி வச்சு அந்த பாக்ஸ் அப்படியே மெதுவாக தூக்கிட்டு போயிருக்கிறான். ஆனால் படிக்கட்டில் ஏறி வரும்போது கொஞ்சம் வேகம் அதிகமானதுனால முட்டையெல்லாம் மொத்தமாக கீழே விழுந்து உடஞ்சே போயிடுச்சு. ஆனாலும் உண்மையை மறைக்காமல் உடனே வீட்டில் இருக்கிற ஆள்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. நிதானமாக தான் நடந்து வந்திருக்கிறான். ஆனால் கூட கால் தடுக்கிறதுனால இப்படி ஒரு சம்பவம்.